பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு 10லேருந்து 20 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா 5 விசில் விட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி 1-2 வந்து மறிச்சிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கணும். 1-2 மறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையானது சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தனி மிளகாய்த்தூள், அதாவது சத்தி தனி மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து வானிலையில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் வந்து சோம்பு தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம், அதனால் சோம்பு பெருங்காயத்தூளெல்லாம் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். மாதிரி பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி அது கூடயே தனி மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. அதே மாதிரி இன்னொரு ஐடியா சொல்கிறேங்க. இவ்வளோதாங்க இன்க்ரீடியண்ட்டு. சோம்பு பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்காக. கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறீங்க கண்டிப்பாக உருளைக்கிழங்கு செய்யும்போது இதை ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் 10லேருந்து 20 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து தோல் வச்சு நல்லா மறிச்சிட்டேன். 1-2 மறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்துக்கிறனால இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஒரு கிளறி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அப்படியே இறக்குனிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. அதுலேயே இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து மீந்து போச்சு, அதாவது விசேஷ டைம் அப்படிங்கும்போது இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா, மீந்து போச்சு அப்படின்னா சேம் அவ்வளோதாங்க. இது அப்படியே பொரியல் பண்ணிடுவீங்களா. இந்த பொரியல் மீந்து போச்சு அப்படின்னா சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் மீந்து போனால் இன்னொரு ஐடியா, அந்த சின்ன சின்ன உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி வச்சுட்டு இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து நல்லா பேட்ரு மாதிரி கெட்டியாக, ஓரளவுக்கு கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குட்டி குட்டி பாலாக டிப் பண்ணி அப்படி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா மசால் போண்டா ரெடி. 2-in-1 மெத்தடுங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்க, டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறீங்க, ஜீரணத்துக்காக சோம்பு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக பெரிய வெங்காயம் 3, அது அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து பொரியல் பண்ணிட்டிங்கன்னா சாதத்துக்கோட தயிர் சாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி மீந்து போச்சு அப்படின்னா, மீந்து போகாது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. சப்போஸ் மீந்து போச்சு அப்படின்னா அது சின்ன சின்ன பாலை ஊட்டி பஜ்ஜி போண்டா ரெடிமேட் மிக்ஸில் நல்லா பேட்ரு மிக்ஸ் பண்ணி தண்ணியில் உள்ள போண்டா வந்து, அதாவது பால்ஸை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், மசால் போண்டா ரெடி. 2-in-1 மெத்தட். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ட், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட் கலர் எதுவும் இல்லை, இந்த தனி மிளகாய் தூள் போட்டாலே உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து அது ஒரு சூப்பராக டெம்ப்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு தனி மிளகாய் தூள் உப்பு போட்டு இறக்க போகிறோம். தேங்க்யூ.